அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 21/6/2024. சதுர்த்தசி திதி காலை 7:32 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் மாலை 6:16 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். மந்த யோகம் மாலை 6:16 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான். இன்றைய விசேஷம் பௌர்ணமியும் ஜேஷ்டாபிஷேகமும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முத்து வைரம் வாங்க, அணிய, நீர்நிலைகளை ஆழப்படுத்த, அணை கட்ட, விளைநிலத்தில் வாய்க்கால் வரப்பு அமைக்க, சங்கீதம் நாட்டியம் பயில, அம்மனை வழிபட, கிரிவலம் வர, புது பதவி ஏற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை, முடியும் என்று எழுந்துவிட்டால் சாதனை. ஆமாங்க, உங்கள் அகராதியில் முடியாதுங்கிற வார்த்தையே இருக்காதுங்க. முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. முயன்றால் முடியாதது என்ன இருக்குது? முயற்சி செய்வோம், முயற்சி திருவினையாக்கும், முயற்சி எடுத்தால் எல்லாமே முடிந்துவிடும்னு தன்னம்பிக்கையோடு மற்றவர்கள் முடியாமல் விட்டு போனதையெல்லாம் நம்பிக்கையோடு எழுந்து சென்று முடித்து காட்டக்கூடிய விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2 நாளாகவே அலைச்சல் தான், டென்ஷன் தான், திடீர் செலவுகள் தான், குடும்பத்திலேயும் ஒரே சலசலப்பு தான், எதுவுமே சரியாக வரமாட்டேங்குதேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு தான். ஆனால் அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மாலை 6:16 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரத்தில் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டால் கோபமாக பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பதில் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் கடின உழைப்பால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் மிக அதிகம். ஆமாங்க, பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது தாங்க. அதுக்காக குடும்பத்தில் நாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி பேசுகிறது, சிரிக்கிறது, எல்லாரோடையும் கலந்து கட்டி நிற்கிறது, உட்கார்றது, சாப்பிட்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை எப்பயுமே இழந்துடக்கூடாதல்லவா? அதனால தாங்க
கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சில நேரங்களில் நீங்கள் குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நேரத்தை எப்போதும் குறைத்து கொள்ளவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட குடும்ப பாசத்துக்கு சொந்தக்காரர்கள், பணத்தை விட பாசம் முக்கியம் என்று நினைந்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்கி இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்கள் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ரகசியத்தையும் இன்றைக்கி யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. திடீர்னு சிலர்லாம் அப்படியே வருவாங்க, ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க, உரிமை கொண்டாடுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, ஊரெல்லாம் உங்களை தாங்க புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வாயை கிளறுவாங்க. கவனமாக இருக்கணுங்க. கோபப்படுத்துகிற மாதிரியும் சிலர் வந்து பேசிட்டு போவாங்க. உடனே இங்கே கொந்தளித்து எதையாவது பேசி வைக்கக்கூடாதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:16 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:16 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மனம் ஒரு மாயக்குழி. நாம் தேடிய அனைத்தையும் அதில் போட்டு நிரப்புவதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் அது நிரம்புவதே இல்லை. ஆமாங்க, மனசு எப்பயுமே எதையாவது தேடின்னு இருக்குதுங்க. எதையாவது ஒன்றை வச்சு அது திருப்தி அடையிறதே இல்லை. ஒன்று கொடுத்தோம்னா அதுக்கடுத்தது இன்னொன்று கேட்குதுங்க. அதனால தாங்க இந்த அலைபாயக்கூடிய மனசை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை. சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது உங்களை சுத்த விட்டாலும் தூண்டி விட்டாலும் அதற்கெல்லாம் மயங்காமல் பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எனக்கு தெரியுங்க, எல்லாம் எனக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் இருப்பதை வைத்து சுகமாக மன நிம்மதியுடன் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய பலம் எது பலவீனம் எது எல்லாமே உங்களுக்கு புரிய வருங்க. சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் என்ன, யார் வந்து நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க, யார் வந்து நடிக்கிறாங்க, அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகும். துடிப்பாக செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாக இருந்து முக்கியமான வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. முக்கியமான இடத்துக்கு வேகமாக கிளம்பின்னு இருக்கும்போது தான் இந்த வண்டி வந்து தொந்தரவு கொடுக்குது. கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம், ஆனால் தள்ளி போயின்னு இருக்குது. வாங்கிட வேண்டி தான் புது வண்டிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்தி முதல் மரியாதையும் நீங்கள் வாங்கிப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள், வேலை சுமைகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள், திடீர் பயணங்கள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும். ஆனால் உள்ளுக்குள்ளேயே அடக்கிய கோபம் பழிக்கு பழி வாங்க வழி தேடும். ஆமாங்க, அதனால தாங்க நல்லதோ அல்லதோ அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை நீங்கள் பளிச்சுன்னு பேசுருவீங்க. எதிராளி கோவப்பட்டால் நீங்களும் அந்த வினாடியே கோவப்பட்டு ஏதோ 2 வார்த்தை பதிலுக்கு பதில் பேசிட்டு அடுத்த நிமிஷம் அதை பற்றி மறந்துடுவீங்க. அடுத்த நாள் எங்கேயாவது அந்த எதிராளியை பார்த்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சந்தோஷமாக தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சாதகமான வீடுகளில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு செலவு அதிகமாகிக்கிட்டே போகுதே. திடீர்னு தூக்கம் வருது, சில நாள் தூக்கம் வரமாட்டேங்குது. பழசை நினச்சி வருத்தப்படுறதா அல்லது புதுசை நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வெற்றியடையும். அதனால் அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கலாங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால பணம் கொடுத்து எங்கேயும் ஏமாந்துட வேண்டாங்க. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குடும்பத்தோடு பயணம் போகிறீங்கன்னா வீட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் பயணப்படுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்திருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் ஒரு தைரியம் இருக்கும். முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்கும். மாலை நேரத்திற்கு பிறகு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தேங்கி கிடந்த தண்ணீர் நாற்றம் எடுத்து போகும். அதே போல் தன்னுடைய கூட்டை விட்டு பறக்காத பருந்து இரை தேட முடியாமல் மறைந்து போகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும், உட்கார்ந்திருந்தால் எதுவுமே சரி வராது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், திட்டமிட்டு உழைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு முதல் வெற்றி கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால கடகடன்னு மனசில் பட்டதை பேசி சிலருடைய பொல்லாப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டாங்க. கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. எல்லா உண்மைகளையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாதுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கண்டகச்சனி உட்கார்ந்து உங்கள் ராசியை அவர் நேருக்கு நேராக பார்க்கறதுனால சின்னதாக ஒரு பதட்டம் அடிமனசுக்குள்ளார இருக்கும். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் பரவாயில்ல, இருந்தாலும் நாம் படுற கஷ்டத்துக்கு இன்னும் அதிகமாக லாபம் வரணுமேன்னு ஒரு அங்கலாய்ப்பு மனசுக்குள்ளார இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்தை பார்த்துட்டுருக்காரு.
அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோபதாபம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். மாலை 6:15 மணிக்கு பிறகு உங்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, முட்டாளுடன் ஒருபோதும் விவாதம் செய்யாதீர்கள். ஏனென்றால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களில் யார் உண்மையான முட்டாள் என்பது தெரியாமலே போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தகுதியில்லாதவர்களிடம் சென்று நீங்கள் வார்த்தைகளை கொட்டிக்கொண்டு ஒருபோதும் இருக்க மாட்டீங்க. இவங்களோட உட்கார்ந்து நாம் சண்டை போட்டுன்னு இருக்கிறத விட உருப்படியாக வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தமான முடிவுகள் எடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால நல்ல செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எடுத்தவர்களும் கடுத்தோம் அப்படின்னு பேசாமல் இன்றைய தினம் நீங்கள் இங்கிதமாக பேசி சில முக்கியமான வேலைகளை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. ராசியில் இருக்கிற கேது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு முன்கோபத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வீட்டில் கூட அப்பப்போ ஏதாவது எரிஞ்சு விடுறீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. ஆனால் இந்த செவ்வாய் கொஞ்சம் தகாத இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. புறநகர் பகுதியில் எங்கேயாவது இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே வேறு யாராவது ஆக்கிரமிச்சிருக்காங்களா, அல்லது மின்கம்பம் ஏதாவது அமைச்சிருக்காங்களா, அல்லது ரோடு எக்ஸ்டென்ஷனில் விரிவுபடுத்துறதுல உங்கள் இடம் அடிபடுதா, இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன், அவர் இப்போ மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூமியால் சில தொந்தரவுகள், பூமியின் பொருட்டு வழக்கு தொடர்றது, இந்த மாதிரி சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபமெல்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாயிடுங்க. அதே போல் பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. பெரிய மனிதர்களும் இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள்லாம் இருந்துருக்கும். கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய வரிகள், எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும் என்பதுதான். ஆமாங்க, அதனால தாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாம் கடவுளுடைய பாதத்தில் நீங்கள் போட்டுட்டு அதெல்லாம் அவர் பார்த்துப்பார், நம்ம கடமையை நாம் பார்ப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இந்த நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். திடீர் திருப்பங்கள், யோகங்கள் அதுவும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்களையும் இன்றைக்கி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று எடுத்துக்கட்டி இப்போல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு, புரிதல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிலர் ஏதாவது பெருசாக பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் கூட புதுசு இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழுதான சமையலறை சாதனங்களும் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க.
பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்விக்காக வெளியில் அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு மரியாதை கூடுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விருந்தாளியின் பசியை போக்கிவிட்டு வீதிக்கு வந்துவிடும் வாழை இலையை போன்றது நல்லவர்களின் வாழ்க்கையும். ஆமாங்க, உங்களை கூட எத்தனையோ பேர் எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டு அப்புறமா அவங்க பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் உதவி கேட்டு நின்றதே இல்லைங்க. ஆனால் சிலர்லாம் காரியவாதியாக வந்து காலை பிடிச்சி காரியத்தை நடத்திக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. யார்கிட்டையும் போய் கெஞ்சி இது வரைக்கும் பழக்கம் இல்லை, யார் வீட்டையும் போய் உதவி கேட்டும் பழக்கம் இல்லை. எங்கும் எப்போதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 6:16 வரைக்கும் நிதானம் தேவைப்படுதுங்க. ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் அது வரைக்கும் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது, வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் திருத்திட முடியாதுங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. நாம திருத்துறது வேறு, அவங்களா திருந்துறது வேறங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். மாலை 6:16 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அதுக்கு பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபார விஷயங்களும் இன்றைக்கி மாலை நேரத்திற்கு பிறகு லாபம் தரும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே மாலை 6:16 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள அம்மா அப்பா கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். ஆமாங்க, நாம் வீட்டில் இருந்துருக்கோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்பா அம்மா எந்த அளவுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வராங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படியெல்லாம் கையாளுறாங்க, எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை வச்சு முன்னுக்கு விட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை அப்படியே பின்பற்றி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் கொஞ்சம் இன்றைக்கி இருந்துன்னு இருக்கும். அத்தியாவசியமான பொருள்களை வாங்குங்க, மற்றதெல்லாம் நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. மாலை 6:16 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். முன்பின் தெரியாதவர்கள்ட்ட ரொம்ப பேசிக்க வேண்டாம். திடீர்னு அறிமுகமாகி உங்களுடைய ரகசியங்களை அவங்க எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி செவ்வாய் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியான செய்திகள் எல்லாமே தேடி வருங்க.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:16 வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு தான் சின்ன சின்னதாக அலைச்சல் டென்ஷன் எல்லாமே இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் ஒரு வகையில் சந்தோஷமும் இருக்குங்க. இன்றைய தினம் மாலை 6:16 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாகவும் சிக்கனம் தேவைப்படும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கைமீறி செல்லும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளவே கூடாது. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்மால் இது முடியுமா, நமக்கு இதில் அனுபவம் இருக்குதா, நாம் இதை தொடங்கினோம்னா என்னென்ன சவால்கள் அதில் வரும், அந்த சவால்களை சமாளிக்கிற சக்தியும் அதுக்காக நேரம் ஒதுக்குற அளவுக்கு நம்முடைய நேரமும் இருக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் முடியும் என்கிற காரியங்களை முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி தருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி புகழ் கௌரவம் ஒரு படி உயருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கி லாபம் உண்டு. உத்தியோக விஷயங்கள்லையும் இன்றைக்கி முக்கியமான முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:15 பிறகு அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குது. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் காலை முதல் மாலை 6:15 முக்கியமான முடிவுகள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முடிவுகளுக்கு முக்கியத்துவம் தராமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் தந்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். ஆமாங்க, முடிவு எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. நாம் முயற்சி செய்கிறத செய்து கொண்டே இருப்போம். நம்ம முயற்சி, நம்முடைய விடாமுயற்சி, கடின முயற்சி அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் எந்த வேலையை தொடங்கினாலும் முழு மனதுடன் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு முழுமையான வெற்றியை பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். தள்ளிப்போன காரியங்களெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. அரசு காரியங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபார விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. அதே போல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மகளுக்கு நல்ல வரனமைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகனுக்கும் நல்ல மணமகள்
அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:15 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:15 மணிக்கு பிறகு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதல்ல, அவர்களுடைய குணத்திற்கு தகுந்தாற் போல நம் குணம் இல்லை என்பதுதான். ஆமாங்க, எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க சொல்கிறதுக்கு நாம் ஆமாம்னு சொல்லணும். அவங்க ஏதாவது சொன்னால் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, உங்களை மாதிரி யாராலையுமே யோசிக்க முடியாதுங்க அப்படின்னு அவங்களுக்கு நாம் ஒத்து ஊதணும். அது உங்களால் முடியாது. சரியாக இருந்தால் சரிம்பீங்க, சரியில்லைன்னா தவறுன்னு சொல்லிவிட்டு நடையை கட்டிக்கிட்டே வந்துடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் அவ்வளவாக இல்லைங்க. பொய் சொல்லி 1000 நண்பர்கள் இருப்பதை விட உண்மை சொல்லி ஒரு நண்பர் இருந்தால் போதுங்கிற உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் உண்டு. ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. வெளிவட்டாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி சரியாகி திடீர் லாபம் வரும். தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரியாகி நல்ல பேர் கிடைக்குங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாக மாறும். செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறது, விற்கிறது, லோன்கள் வாங்கிறது, அதற்கான முயற்சிகளெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:15 மணிக்குள்ளார முக்கியமான வேலைகளை முடிச்சுக்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மாலை 6:15 மணிக்கு பிறகு முன்னேற்றம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அரசியலில் நீங்கள் இருக்கீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கீங்களா? நீங்கள் மந்திரி ஆகணுமா? அமைச்சரவையில் நீங்கள் இடம் பிடிக்கணுமா? அடுத்தது அரசாங்க பதவியில் அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்களா? அதுக்கு அடுத்த பொறுப்புக்கு நீங்கள் வரணுமா? தனியார் துறையில் நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துன்னு இருக்கீங்களா? அந்த நிறுவனத்தில் ஒரு சிஇஓவாக நீங்கள் ஆகணுமா? அந்த மாதிரி நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலைக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறணுமா? ப்ரொமோஷன் அது மாதிரி கிடச்சி ஒரு அதிகார பதவியில் நீங்கள் உட்காரணுமா? அதுக்கு இன்றைய தினம் நீங்கள் அபிஷேகம் செய்வது நல்லது. கோவில்களுக்கு போகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் அதாவது தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு நம்முடைய இந்த புவிக்கு தேவேந்திரன் எழுந்தருளக்கூடிய நாள். அதாவது ஜேஷ்டாபிஷேகம், தேவேந்திரன் ஜேஷ்டாபிஷேகம் செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள். ஜேஷ்ட அப்படின்னா மூத்த, பெரிய அப்படின்னு அர்த்தம். அந்த ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். அதாவது ஜேஷ்டா மாதம் அப்படின்னா ஆனி மாதம். ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் ஆகிய இன்றைய தினத்திலே நாம் சிவபெருமானுக்கோ பெருமாளுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ அபிஷேகம் செய்து வணங்கினால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கைக்கு முன்னேற முடியும். ஆமாங்க, இன்றைய தினம் தேவலோக பதவியை, அந்த அரச பதவியை, தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேவேந்திரன் பூமியில் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். ஆனி மாதம் அப்படின்னாலே அது பெரிய மாதம், ஜேஷ்டா மாதம். அதனால தான் ஆனி மாதத்தில் பிறந்தவங்கள ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், தலைச்சனுக்கு தலைச்சம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி கிடையாது.
மூத்த பிள்ளைக்கு மூத்த பிள்ளைலாம் வந்து சேர்க்கலாம். ஆனால் ஆணி மாதத்தில் பிறந்த மூத்த பிள்ளையையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த மூத்த பெண்ணையும் சேர்க்கக்கூடாது. அதுதான் உண்மை. ஆணி மாதம் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகத்து வர்றது இந்த ஜேஷ்டா, ஆணி திருமஞ்சனம், ஆணி மூலம், ஆணி கேட்டை. இன்றைக்கி வந்து ஆணி மாத கேட்டையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு, அதாவது உற்சவ பெருமாளுக்கும் உபயநாச்சியார்களுக்கும் சிறப்பாக அபிஷேகம், மேளதாள முழக்கங்களுடன் தாள வாத்தியங்களுடன் இன்னைக்கு காவேரிக்கு சென்று புனித காவிரி நதியிலிருந்து ஒரு தங்க குடத்திலும் 28 வெள்ளி குடத்திலும் அந்த புனித காவிரி நீரை கொண்டு வந்து, அதாவது ஸ்ரீ ரங்கநாத பெருமாளாகிய உற்சவர் எம்பெருமாளுக்கும் அதே மாதிரி உபயநாச்சியார்களுக்கும் இன்னைக்கு சிறப்பான அபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. அதே போல் திருமலா திருப்பதியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து அற்புதமான அபிஷேகங்கள் இன்னைக்கு உண்டு. குறிப்பாக கோவிந்தராஜ பெருமாளுக்கு வந்து 3 நாட்கள் வந்து சிறப்பான அபிஷேகங்கள், மேலே அதாவது அணியப்பட்டிருக்கிற அந்த கவசங்களெல்லாம் எடுத்துட்டு பாலபிஷேகம், தயிரபிஷேகம், எல்லா அபிஷேகங்களும் இன்றைய தினம் செய்யப்படுகிறது. அரசனை போல செல்வ வளம், அரசனை போல பதவி, அரசனை போல அனைத்து சௌபாக்கியங்கள் கிடைக்கிறது. அதுக்காக தான் இன்றைய தினத்தில் வந்து அபிஷேகங்கள் எல்லாமே செய்யப்படுகிறது. இன்றைக்கி அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அந்த பாக்கியம் இன்றைக்கி அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த ஜேஷ்டாபிஷேக நாளுக்குள்ளார உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்லேருந்து ஃபேக்ட்ரி கம்பெனியில் வந்து அதை அடுத்தது உற்பத்தி திறன் ஆரம்பித்து லாபம் அதிகரிக்கிறது. அரசியல் வாழ்க்கையில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிறதோ அல்லது ஒரு மந்திரி ஆகிறதோ அந்த மாதிரி யோகங்கள், அரசு பதவியில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி சில ராஜயோகங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோவில்கள், முருகப்பெருமான் ஆலயங்கள் ஏதாவது ஒன்றுக்கு சென்று இன்றைய தினம் அபிஷேக ஆராதனைகள் செய்து இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். பெரிய பதவி, பொறுப்பு, அரசபோக வாழ்க்கையெல்லாம் அனுபவியுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.